சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளது குறித்து தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஊழல் கூட்டணியான திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியோடு அவர் சேர்வார் என்ற வியூகங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். பழம் நழுவி பாலில் விழும் என்ற ஒரு கருத்துக்கும் இன்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்ற வகையில் ஆறுதல். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைய வேண்டும் என்று நினைத்ததே வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்ல வேண்டும், ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். இன்றிருக்கும் சூழ்நிலையில் தனித்தனியாகத்தான் சக்தி நிரூபிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. தமிழக அரசியல் அரங்கத்தில் பலத்த அதிர்ச்சிக்கு ஒரு கூடாரம் ஆளாகி இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். விஜயகாந்த் அவர்களை பேரம் பேசுகிறார் என்றும் இத்தனை கோடிகள் அத்தனை கோடிகள் என்றும் அவருடைய ஒரு கண்ணியத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற விதத்தில் திட்டமிட்ட ஒரு நச்சு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அவை அனைத்தும் நொறுங்கி தவிடுபடியாகிவிட்டன. இந்த அறிவிப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனதார வரவேற்கிறது. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நானும் வரவேற்கிறேன். இப்பொழுது அவர் தனித்து நிற்பதாக விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர் திமுகவோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது அண்ணா திமுகவோடு சேர்ந்திருந்தாலோ அது பிரச்சனைக்குரிய விஷயம். அவர் எதிர்க்கிற கொள்கையில், ஊழலுக்கு எதிரான அந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு மாநாட்டில் அவர் நிலைநாட்டியிருக்கிறார். அதை உறுதிபட அவருடைய கொள்கையில் மிக உறுதியாக இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியும் அதே கொள்கையுடைய கூட்டணி என்கிற முறையில் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவதற்கு கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று திரு விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருப்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். மக்கள் நல கூட்டணிக்கு எந்த வகையிலும் இது அதிர்ச்சியை தரவில்லை. இதனால் மக்கள் நல கூட்டணிக்கும் பின்னடைவு இல்லை. ஒருவேளை தம்முடைய அணியில் சேர்ப்பதற்கு முயற்சித்த பாரதிய ஜனதாவுக்கும் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு பேச விரும்பினால் மக்கள் நல கூட்டணியை தம்முடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தால் அது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம்.